பெஸ்ட் மார்க்கெட்டா நம்மளால எதுவுமே கத்துக்க முடியாது மக்களே. ஒர்ஸ்ட் மார்க்கெட்டா தான் நம்மளால கத்துக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு லேர்னிங் ஒர்ஸ்ட் டே தான் இது நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா, ஒரு நல்ல மார்க்கெட்ன்றது ப்ராஃபிட் உங்களுக்கு தரும், லெசன் உங்களுக்கு தராது. பட் இந்த மாதிரி ஒர்ஸ்ட் மார்க்கெட்ல, இந்த மாதிரி ஒர்ஸ்ட் காட் டேம் இட் ஒர்ஸ்ட் மார்க்கெட்ல உங்களால எல்லாமே கத்துக்க முடியும். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நாள் தான், அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு. நம்ம ப்ராஃபிட் தரும்னு நினைச்ச எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே லாஸ், மேக்ஸிமம் எல்லாருமே லாஸ் ஆயிருக்கும் நம்புறேன். ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா சந்தோஷம். கண்டிப்பா ட்ரேடிங் வித் ரிச்சின்ற சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, என்னோட ட்ரேடோட எக்ஸ்பிளேஷன் எல்லாமே இதுல தான் போறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்பயுமே நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட பிரேக் அவுட் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட பிரேக் அவுட் நடந்தது, அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் நடந்தாலுமே புல் பேக்காக வெயிட் பண்ணுவோம். புல் பேக்கும் நடந்தது. பட் அந்த புல் பேக் அப்படியே டோட்டல் ஃபெயில், ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, ஸ்டாப் லாஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் பிரேக் அவுட்டாக வெயிட் பண்ணோம். செகண்ட் பிரேக் அவுட் இங்க நடந்தது. புல் பேக்காக வெயிட் பண்ணோம். புல் பேக் நடக்கல. அப்ப புல் பேக் பதிலா என்ன நடந்ததுன்னா, டோட்டல் 50% ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தது. 50% ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, 50% ரீட்ரேஸ்மெண்ட்ல இருந்து புல் பேக்காக வெயிட் பண்ணோம். 50% ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தது, புல் பேக்னு நினைச்சிட்டு இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ட்ரி கொடுத்தேன். அப்படியே ஸ்டாப் லாஸ் ஹிட், அப்படியே ஸ்டாப் லாஸ் ஹிட். ஒரு பாயிண்ட் கூட பாசிட்டிவா போல, அப்படியே ஸ்டாப் லாஸ் ஹிட், டோட்டல் ஃபெயிலியர். அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி வேஸ்ட். நோ நோ நோ, அப்படி கிடையாது. ஒரு அதாவது மார்க்கெட்ல எதை எவிக்டே பண்ண முடியாதுன்னா, லாஸ்ன்ற ஒரு விஷயத்தை எவிக்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ப்ராஃபிட்டையும் எவிக்ட் பண்ண முடியாது. ப்ராஃபிட் வருதுன்னா லாஸும் வரத்தான் செய்யும். நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், லாஸை கம்மி ஆக்கணும், ப்ராஃபிட்டை அதிகமாக்கணும். அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே லாஸ் தரும், எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ப்ராஃபிட் தரும். ஸோ ஓகே, அப்ப நீ என்னடா பண்ண நீங்க கேட்டீங்கன்னா, 2 ட்ரேடோட நான் நிஃப்டி ட்ரேடே க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னுமே சொல்ல, இன்னைக்கு டேவே லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் கடைசியா ஒரு ட்ரேட் வந்தது. அந்த ட்ரேட் தான் இந்த ட்ரேட். பேங்க் நிஃப்டில ஒரு ப்ராப்பரான ஒரு செல்லிங் என்ட்ரி எனக்கு கிடைச்சது. அந்த என்ட்ரி தான் இந்த என்ட்ரி. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, மொத்த லாஸையும் டபுள் த குவான்டிட்டியில் ரெக்கவர் பண்ண முடிஞ்சாலுமே எந்த அளவுக்கு ரிஸ்க் பாருங்களேன். எந்த அளவுக்கு ரிஸ்க். மொத்த லாஸும், அதாவது மொத்த ப்ராஃபிட் ரெக்கவர் ஆச்சு ஜஸ்ட் இன் ஒன் கேண்டில். ஒரே ஒரு கேண்டில்ல இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணாம விட்டீங்கன்னா, ஒரே ஒரு கேண்டில்ல மொத்த ப்ராஃபிட்டும் லாஸ், ஐ மீன் மொத்த லாஸ் டபுள் த டைம் ஆயிருக்கும். ஒரு 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 கன்சல்டேஷன் இல்ல, ஒரு அக்கமுலேஷன் கிடையாது. ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்ல மொத்தமும் க்ளோஸ். அதே தான், ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்ல மொத்தமும் க்ளோஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்ல எப்பவுமே அவேரா இருக்கணும். மார்க்கெட் கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. முக்கியமா என்ட்ரிஸை ரொம்ப பார்த்து பார்த்து எடுக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ரேட் தான் இருக்கிற. நம்ம ஒன்றும் இல்லை, 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அவுட்டு, செகண்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அவுட்டு, 50% ரிட்ரேஸ், ஐ மீன் 50% ரிட்ரேஸ்மெண்ட்டும் அவுட்டு, எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹிட். அப்படின்னா இது ஒரு பேட் டே தானே தவிர, இட்ஸ் நாட் அ பேட் ஐடியாலஜி ஆர் பேட் ஸ்ட்ராட்டஜி. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகும். நம்ம பண்ண வேண்டியதுன்னா அதில் கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கணும். எப்போ கான்ஃபிடென்ட் வளரும், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ண தான் கான்ஃபிடென்ட் வளரும். நான் ஒரே நாள்ல தெரிஞ்சு இது ஒரு சீக்ரெட். அந்த சீக்ரெட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ப்ராஃபிட் மலையா பொழிய போகுதுன்னு நினைச்சீங்கன்னா, அது என்னைக்குமே நடக்காது. அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்மளோட 2 ஸ்ட்ராட்டஜியுமே லாஸுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் லாஸ், செகண்ட் பிரேக் அவுட் லாஸ், 50% ரிட்ரேஸ்மெண்ட் லாஸ். ஃபைனலா ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் ப்ராஃபிட். அதுவுமே நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகலன்னா டோட்டலா லாஸ் ஆயிருக்கும். அந்த ப்ராஃபிட் தான் நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான், ரொம்ப அவேரா ட்ரேட் பண்ணுங்க. எப்ப வேணாலும் எது வேணாலும் தப்பா நடக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம குவான்டிட்டி குவாலிட்டியில மேனேஜ் பண்ணணும். கேபிட்டல் இருக்கிற வரைக்கும் தான் கேம். கேபிட்டல் முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணாம நீங்க கேம் ஆடினீங்கன்னா இட்ஸ் கோன் பி என்ன டிசாஸ்டர் தான். ஸோ கேபிட்டல் இருக்கிற வரைக்கும் தான் கத்துக்கிறது. லெசன் எல்லாமே கேபிட்டல் இருக்கிற வரைக்கும் தான். ப்ராஃபிட் லாஸ்ன்றது இங்க விஷயம் கிடையாது. கேபிட்டல் இருக்க வரைக்கும் தான் நம்ம லெசனை கத்துக்கிட்டே இருக்க முடியும். நீங்க லெசனை கத்துக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கேம் ஓவர்னு அர்த்தம். ஏன்னா நான் இன்னுமே லெசனை கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னுமே நான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னுமே எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்னும் பெட்டரா பண்ணலாம், எப்படி ஸ்ட்ராட்டஜி இன்னும் பெட்டரா பண்ணலாம், எப்படி லாஸ்ட் டே, அதாவது ப்ராஃபிட் டேன்றது முக்கியம் கிடையாது. ப்ராஃபிட் டேன்றது நம்ம எல்லாருமே, இப்போ நான் ப்ராஃபிட் பண்ணா ப்ராஃபிட் டேல இன்னொருத்தன் ப்ராஃபிட் பண்ணிருப்பான், அது விஷயம் கிடையாது. இந்த மாதிரி லாஸ்ட் டேல எப்படி தப்பிக்கிறதுன்றதை கத்துக்கணும். இந்த மாதிரி ஒர்ஸ்டான டேல நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்றதை கத்துக்கிறது தான் வித்தையை. அந்த வித்தையை நானும் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஜஸ்ட் இமேஜின் என்ன மாதிரியான ஒரு மிராக்கிள் பண்ண, ஒரே கேண்டில் தான், ஒரே கேண்டில் இருக்கிற எல்லா ப்ராஃபிட்டும் லாஸ் ஆகாம இருக்கும். டிஃபன் சாப்பிட்டு வர டைம்ல, ஒரு டீ குடிச்சு வர டைம்ல மொத்தமும் லாஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ பாயிண்ட் இஸ், ரொம்ப அவேரா ட்ரேட் பண்ணுங்க. இந்த ஃபோன்ல ட்ரேட் பண்றது, 2 ஃபோன் வச்சு ட்ரேட் பண்றது, குட்டி ஸ்கிரீன்ல பாக்குறதுலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. அப்ப நம்ம என்ன பண்ணா, நம்ம கத்துக்கிறதே நீங்க போன்ல தான் கத்துக்கிறோம்னா அது அந்த அளவுக்கு எலிஜிபிலிட்டியே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்பரா டைம் ஒதுக்கி ப்ராப்பரா வந்து, நிறைய பேர் கேட்கறாங்க வெறும் வந்து ஒரு ஒன் வீக் கிளாஸ் இருங்க. கிளாஸ்ன்றது இங்க விஷயமே கிடையாது. 1 வீக்ல கத்துக்க முடியாது. 1 வீக்ல நீங்க பார்த்துட்டு போனாலும் இருக்கிற அக்கௌண்ட்லாம் ப்ளோ ஆக தான் செய்யும். நான் கிளாஸ் எடுக்கிறதும் கிடையாது, கால்ஸ் கொடுக்கறதும் கிடையாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
குட் டே வந்தா இட்ஸ் ஓகே, பேட் டே வந்தா இட்ஸ் லெசன் டே. லாஸ்ட் டே நீங்க ஒரு டேவே கிடையாது. இதை ஒரு லெசன் டேவா எடுத்துட்டு அடுத்த நாள் அதை நோக்கி கடந்து போவோம். அடுத்தது வீக்கெண்ட் வருது. மண்டே மீட் பண்ணுவோம். நடுவில் ஒரு வீடியோ போடுவேன் கண்டிப்பா. மண்டே மீட் பண்ணுவோம். சீசன் நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் ஹாப்பியா இருங்க. குட் நைட். தேங்க்யூ. பாய். குட் நைட் இல்லை, குட் ஆஃப்டர்நூன், சாரி குட் ஈவினிங்.